அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 15, 20 நாளா வந்து நீங்க தமிழகத்த பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசியலும், தமிழகத்துல நடக்கக்கூடிய அந்த அரசாங்கமும், ஒரு சினிமாவ பார்த்த மாரி தான் இருக்கு. ஏன்னா, அந்த ரிசல்ட் வந்த நாள்ல இருந்து, அதுக்கப்புறம் வந்து பதவியேத்த நாள்ல இருந்து, இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு சினிமா பாணியில தான் இருக்கு. ஒருவேளை இப்போ தமிழகத்தினுடைய முதல்வர் வந்து சினிமா துறையிலிருந்து வந்ததுனால, நம்ம எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் இருக்குதா? அப்படின்றதும் எனக்கு தெரியல. நம்ம இதுக்கு முன்னாடி பல வீடியோக்கள்ல வந்து சொல்லியிருக்கிறோம். இந்த டிவிகே கட்சியும், நம்முடைய தமிழக முதல்வராக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் அவர்களும், தமிழக அரசியல் களத்துல ஒரு புரட்சி பண்ணியிருக்காரு. ஒரு வரலாற்று மாற்றம் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் வந்து சொன்னோம். மக்கள் வந்து தமிழக அரசியல்லயும், தமிழக அரசாங்கத்திலயும் ஒரு பெரிய மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் புதிய உறுப்பினர்கள வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள வந்து ஒரு 108 எம்எல்ஏக்களோட ஒரு பெருவாரியான வெற்றிய வந்து குடுத்திருக்காங்க. சோ நீங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் வந்து அந்த தேர்தல் நேரத்துல தான் வந்து ஒரு தூய சக்தியாகவும், மத்த கட்சிகள் வந்து ஒரு தீய சக்தியாகவும் தான் சொன்னார். குறிப்பா வந்து திராவிட கட்சிகள் வந்து தீய சக்தி அப்படின்னா, குறிப்பா திமுகவும், அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் வந்து தீய சக்தி அப்படின்னாரு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து ஒரு 108, 107 எம்எல்ஏக்கள். ஏன்னா, அவர் வந்து 2 இடத்துல போட்டி போட்டார். 1 வந்து அவர் ரிசைன் பண்ணணும். 107. அவருக்கு வந்து பெரும்பான்மை இல்ல. அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாரு, அந்த தீய சக்தியில இருந்த கூட்டணியில இருந்த ஒரு 3 கட்சி, 4 கட்சிய வந்து கூப்ட்டு, அவங்கள வந்து அந்த சப்போர்ட் வந்து வாங்குறாரு. முதல்ல அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க வந்து வெளியில இருந்து நிபந்தனை இல்லாத சப்போர்ட் குடுக்குறோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறமா அவங்களே வந்து அரசாங்கத்துல பங்கு பெறுறாங்க. அமைச்சர்களாவும் வந்துட்டாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்துல இன்னொரு விஷயம் இருக்கு. இந்த தலித் அப்படின்ற ஒரு டேக், அதே மாரி சிறுபான்மை அப்படின்ற ஒரு டேக். இத வச்சே பல நாட்களாக தமிழகத்துல வந்து அரசியல் நடத்துறாங்க. மக்கள வந்து ஏமாத்துறாங்க. இத வந்து அவங்க எப்படி ஒரு அரசியல் வியாபாரமா பண்றாங்க அப்படின்றது நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இப்படி வந்து இந்த தூய சக்தின்னு சொன்ன விஜய் அவர்கள், தீய சக்தியினுடைய அந்த சப்போர்ட்டோட, அவங்களுடைய கூட்டோட சேர்ந்து இன்னைக்கு வந்து ஆட்சி அமைச்சுட்டார். ஆட்சி அமைச்சுட்டார். அவர் வந்து அவருடைய மெஜாரிட்டிய வந்து நிரூபிச்சுட்டார். அடுத்த 6 மாசம் வந்து அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இந்த அரசாங்கத்த திரும்ப வந்து யாருமே வந்து கேள்வி கேட்க போறதில்ல. அவர் வந்து சப்போர்ட்ட வந்து நிரூபிக்க சொல்ல போறது இல்ல. ஏன்னா, இந்த முறை வந்து அவங்க அந்த சட்டசபையில அந்த அவருடைய மெஜாரிட்டிய நிரூபிச்சார். அது வந்து அடுத்த 6 மாசத்துக்கு அவருக்கு வந்து வேலிடிட்டி இருக்கு. இந்த 6 மாச காலத்துக்குள்ள மக்களுக்கு நீங்க வந்து நெறைய செய்யறதா சொல்லி தான் வந்தீங்க. மக்கள் வந்து நெறைய எதிர்பார்ப்போட தான் உங்களுக்கு வந்து ஓட்டு போட்டுருக்காங்க. அதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு பார்க்கணும். நீங்க மெயினா சொன்னது என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சரியில்ல அப்படிங்கிறதுனால தான் உங்கள வந்து மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இன்னைக்கும் அதே தான் வந்து தொடருது. ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 15, 20 நாள்ல பார்த்தீங்கன்னா, எவ்வளவோ கொலைகள் நடந்திருக்கு. அதுவும் இல்லாம வந்து இந்த பாலியல் தொந்தரவுகள் நடந்திருக்கு. நெறைய டே டு டே வந்து ரிப்போர்ட் ஆயிட்டே தான் இருக்கு. 10 வயசு குழந்தையில இருந்து 17 வயசு இளைஞர் வரைக்கும் கொல்லப்படுறாங்க. இதெல்லாம் வந்து கன்டின்யூ ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் பார்க்காம இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஏற்கனவே வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள், மத்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள காசு குடுத்து வாங்குறாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும். விஜய் அவர்கள், நம்முடைய முதல்வர் விஜய் அவர்கள் சட்ட சபையில அவரு சொன்னது என்ன அப்படின்னா, இது குதிரை பேர அரசியல் இல்ல. குதிரை வேகத்துல இயங்கக்கூடிய அரசியல்னார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, குதிரை வேகத்துல அந்த குதிரை பேரம் பண்றாங்க. அதாவது குதிரையோட சைஸ் பேரம் கூட போய் இன்னைக்கு யானை அளவுக்கு வந்து பேரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அவர் வந்து அந்த பதவி ஏற்கிறப்பவே சொல்லியிருந்தாரு. இது நான் மட்டும் தான் பவர் சென்டர் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நடக்கிற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கும்போது, பல பவர் சென்டர் வந்து இந்த 15, 20 நாளுக்குள்ளேயே உருவாயிடுச்சு. ஏன்னா, எந்த ஒரு பிரச்சனையா பார்த்தீங்கன்னாலும், ஒரே ஒரு மனிதர் தான் வந்து பேசுறார். அந்த வளர்ந்த மனிதரா இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, தமிழக மக்கள வந்து டேக் இட் ஃபார் கிராண்டட். எத வேணாலும் பண்ணலாம். நம்ம வந்து ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னு அவர் வந்து ரொம்ப அதிமேதாவித்தனமா வந்து பிஹேவ் பண்றார் அப்படின்றது தான் எல்லாருமே வந்து இன்னைக்கு நினைக்கிறாங்க. அவர் வந்து நெறைய பணபலம் படைத்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவரும் வந்து பல கட்சிகள் மாறி கடைசியா இங்க வந்திருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் தன்னுடைய பணத்தினால எல்லா இடத்துலயும் வந்து கனெக்ஷன்ஸ் வச்சிருக்கிறார். எல்லா இடத்துலயும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து மெயின்டெயின் பண்றார். அதாவது பணத்த வச்சு தமிழகத்துல எத வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் இருக்கிறதா தான் தோணுது.
அது வந்து முற்றிலும் தவறு. ஏன்னா இதற்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் இப்ப போட்டி போட்ட பல போட்டியாளர்கள் வந்து எவ்வளவோ காசு கொடுத்தாங்க மக்களுக்கு. ஆனா மக்கள் வந்து அந்த காசை வந்து பெருசா எடுத்துக்காம மக்கள் வந்து தமிழகத்துல ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க எல்லாரையும் வந்து தோக்கடிச்சிருக்காங்க. ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க, அதிமுகல வெற்றி பெற்ற எம்எல்ஏக்கள். சோ அந்த தொகுதியில மக்கள் வந்து இவங்க தான் வெற்றி பெறணும். சோ இந்த எம்எல்ஏ வெற்றி பெற்றா யார் வந்து முதலமைச்சரா வருவார் அவங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ அவங்க வந்து மக்கள் விரும்பிதான் இவங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு நம்ம பேசுற வரைக்கும் 3-4 பேர் வந்து சேர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறம் எத்தனை பேர் சேருவாங்க அப்படிங்கிறது தெரியல. சோ அந்த எம்எல்ஏக்கள் வேற கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்றாங்க. ராஜினாமா பண்ணி அவங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கூட அவங்க வந்து ஏற்கல. இன்னும் கன்ஃபார்மே பண்ணல. எஸ் அவங்க ரெசிக்னேஷனை நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோம்னு. உடனே என்ன பண்றாங்க, தலைமை செயலகத்துல இருக்கக்கூடிய அமைச்சருடைய ரூம்லயே போய் அங்கேயே வந்து அந்த கட்சி துண்டெல்லாம் போட்டுக்கிறாங்க. அதாவது தலைமை செயலகத்தையே வந்து இவங்க வந்து ஒரு கட்சி ஆபீஸா மாத்திட்டாங்க. இது வந்து ரொம்பவுமே ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு தவறான ஒரு முன் உதாரணம். இத வந்து தவிர்க்கணும். இத மக்கள் வந்து எப்படி ஏத்துப்பாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த எம்எல்ஏக்கள், அந்த அதிமுக எம்எல்ஏக்கள் 3 பேர் இப்ப போய் டிவிகேல சேர்ந்திருக்கிறவங்க போட்டி போட்டு வெற்றி பெற்று 3 வாரம் தான் ஆகுது. அரசாங்கம் வந்து இதுக்கு எவ்வளவு செலவு பண்ணிருப்பாங்க அங்க தேர்தல் நடத்துறதுக்கு. திரும்ப இன்னொரு முறை தேர்தல் நடந்தா அதுக்கு எவ்வளவு செலவாகும்? அந்த தேர்தல் நடக்கிற அந்த நேரத்துல 2000-3000 போலீஸ் வந்து அங்க பாதுகாப்புக்கு போடணும். ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு வந்து பல்ல இழிச்சிட்டு இருக்குது. சோ இந்த நேரத்துல இந்த மாதிரியான அந்த ரிசோர்சஸ், போலீஸ் போர்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணா மக்களுடைய பாதுகாப்பு எப்படி இருக்கும்? இதெல்லாம் மாறணும் அப்படின்றதுக்காக தான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. எனக்கு ஒன்னும் தெரியல, இதுதான் தூய சக்தியா இல்ல தூய சக்தி மாதிரி மக்களை ஏமாத்தி இவங்களும் அதே மாதிரியான ஒரு தீய சக்தியா செயல்படுறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. மக்கள் விரும்பி ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்த எம்எல்ஏக்கள் அவங்க எப்படி முதல்ல ரிசைன் பண்ணுவாங்க? மக்களை ஏமாற்றுறது தானே. தமிழக மக்கள் என்ன அவ்வளவு முட்டாள்களா? ஒண்ணு எம்எல்ஏ ரிசைன் பண்றான், அப்படியே ரிசைன் பண்ணாலும் அவங்களை ஏன் நீங்க உங்க கட்சியில சேர்க்கிறீங்க? ஏன்னா இந்த 3 பேர் வெற்றி பெற்ற இடத்துல உங்க வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அங்க இருக்கிற மக்கள் உங்க வேட்பாளர் வேணான்னு நினைக்கிறாங்க. விஜய் அவர்களுடைய கட்சி அங்க வெற்றி பெற கூடாதுன்னு அவங்க நினைச்சாங்க. நினைச்சதுனாலதான் அதிமுகவினுடைய இந்த வேட்பாளர்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. சோ அவங்களை நீங்க ரிசைன் பண்ண வச்சு நீங்க உங்க கட்சியில சேர்த்துக்கிட்டு நாளைக்கு அங்க வந்து இடைத்தேர்தல் நடந்ததுன்னா திரும்ப அவங்கள அங்க போட்டி போட வைப்பீங்களா? அப்படியே போட்டி போட்டாலும் இந்த மக்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டு வெற்றி பெற செய்யக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து அவங்க ஒரு கட்சியில இருந்தாங்க, அந்த கட்சியினுடைய வேட்பாளர்னு மக்களுக்கு தெரிஞ்சு இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா யாரு சிஎம்மா வருவாங்கன்றது தெரிஞ்சு அதுக்காக தானே ஓட்டு போட்டாங்க. சோ இதே வேட்பாளர்கள் வெற்றி பெற்ற இந்த எம்எல்ஏக்கள் வித்தின் 3 வீக்ஸ் அதுக்குள்ள நீங்க வந்து ரிசைன் பண்றதுக்கான காரணம் என்ன? நிச்சயமா என்ன காரணமா இருக்கும்? பணம் தான். இதத்தான் குதிரை பேரம்னு சொல்றாங்க. சோ அந்த வளர்ந்த மனிதர், அந்த அமைச்சர் நிறைய பணம் இருக்கிறதுனால பணத்தை கொடுத்து யார வேணாலும் வாங்கலான்னு பாக்குறாரு. நீங்க சாதாரண ஒரு 3 எம்எல்ஏக்களை வாங்குறீங்க. இவங்களை நம்பி ஓட்டு போட்ட ஆயிரக்கணக்கான மக்களை நீங்க விலை கொடுத்து வாங்க முடியுமா? அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நீங்க சீர்குலைக்கிறீங்கல்ல, அந்த மக்களுடைய நம்பிக்கையை நீங்க வந்து சீர்குலைக்கிறீங்கல்ல. இதெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதா? நான் தான் பவர் சென்டர்னு சொல்லக்கூடியவர். இதெல்லாம் வந்து யோசிக்க மாட்டாரா? இது வந்து மக்களுக்கு நல்லதை செய்யக்கூடியதா? இல்ல உங்க கட்சிக்கு அப்படியே பிரச்சனை வரும்னா கூட பரவாயில்ல, அடுத்த 6 மாசத்துக்கு அதுக்கான பிரச்சனையே இல்லையே. சோ இந்த நேரத்துல இதெல்லாம் பண்ணும்போது மக்கள் வந்து நிச்சயமா யோசிப்பாங்க. ஏன்னா மாற்றம் வேணும் அப்படின்றதுக்காக தான் ஏற்கனவே வந்து ஒரு 60 ஆண்டு காலமா தமிழகத்தை ஆண்ட திராவிட கட்சிகள்ல ஒரே ஒரு தேர்தல்ல முற்றிலும் தூக்கி போட்டுட்டாங்க. ஆட்சியில் இருந்த கட்சியும் வந்து ஆட்சியை இழந்திருக்குது. இதற்கு முன்னாடி இருந்த முதல்வர் கூட தோர்த்திருக்கிறார். சோ அந்த அளவுக்கு மக்கள் மனசுல வந்து அந்த எதிர்ப்பு இருந்தது. அந்த மாற்றம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆதகம் இருந்தது. ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்க நல்லதை செய்வீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் உங்களை வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு யாருக்குமே கிடைக்காது. இது வந்து கடவுளோட ஆசீர்வாதம், மக்களோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இத வந்து தவறான முறையில வந்து நீங்க யூஸ் பண்ணாதீங்க. நீங்க மத்த கட்சிகளை போய் உடைக்கிறது, அந்த கட்சியில இருக்கிற எம்எல்ஏக்களை காசு கொடுத்து வாங்குறது, நீங்க காசு கொடுத்து வாங்கி ஏமாத்துறது மக்களை தானே.
நாளைக்கு அங்க திரும்ப வந்து அங்க ஒரு எலெக்ஷன் நடக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல செலவாக போகிறது மக்களுடைய வரி பணம். நீங்க வந்து நான் ஆட்சிக்கு வந்தா எங்க எம்எல்ஏக்கள் யாருமே வந்து லஞ்சம் வாங்க மாட்டாங்க, ஊழல் பண்ண மாட்டோம், அரசாங்க பணத்தை நாங்க கையில எடுக்க மாட்டோம்ன்றீங்க. ஆனா இன்னைக்கு இந்த எம்எல்ஏக்கள் வந்து ரிசைன் பண்ணி திருப்பி போட்டாங்கன்னா அங்க அரசாங்க பணம் தானே செலவு பண்ண போறது. இதே 3 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு உங்களோட சேர்ந்து இருக்கிற இந்த எம்எல்ஏக்கள் காசு செலவு பண்ணி தானே வெற்றி பெற்று வந்திருக்கிறாங்க. அவங்க சாதாரணமா 3 வாரத்துல வந்து ரிசைன் பண்ணிட்டு உங்ககிட்ட வராங்க அப்படின்னா உங்க மேல இருக்கிற பாசத்தாலேயோ இல்ல உங்க கட்சியினுடைய கொள்கைகளை பிடிச்சோ வந்திருக்காங்க அப்படின்னு மக்கள் வந்து நிச்சயமா நம்புவாங்களா இத? காசுக்காக தானே வராங்க, ஏதோ ஒரு பெனிஃபிட்டுக்காக தானே வராங்க. அவங்க வந்து அதிமுகல வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அமைச்சிருந்தா அவங்களுக்கு நிறைய பணம் சம்பாதிக்க முடியும், அவங்க வந்து அமைச்சர் ஆயிருக்கிறான் அப்படின்ற ஒரு கனவுல தான் வந்திருப்பாங்க. இன்னைக்கு அந்த கனவு நனவாகல. அதிமுக ஜெயிக்கல, அவங்க ஆட்சி அமைக்கல, நீங்க ஆட்சி அமைச்சிருக்கிறீங்க. அதனால இங்க மாறுறாங்க. சோ இதுவே வந்து ஒரு ஒரு லஞ்சம் தானே, இதுவே வந்து ஒரு ஊழல் தானே. அவங்க ஏன் உங்களை நாடி வராங்க? ஊழல் செய்யறதுக்காக தான் வராங்க. உங்ககிட்ட வந்தா பவர் கிடைக்கும், உங்ககிட்ட வந்தா வந்து நீங்க வந்து ஆட்சியில இருக்கிறீங்க, ஆளும் கட்சியோட எம்எல்ஏவா இருந்தா, ஆளும் கட்சியில அமைச்சரா இருந்தா பணம் சம்பாதிக்கலாம், ஊழல் பண்ணலாம், லஞ்சம் வாங்கலான்றதுக்காக தானே வராங்க. இல்லன்னா 3 வாரத்துல ஒரு எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க, போட்டி போட்டு வெற்றி பெற்று எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க ரிசைன் பண்ணிட்டு உங்க கட்சியில வர்றதுக்கான காரணம் என்ன? அப்படி என்ன நீங்க வந்து ஒரு பெரிய கொள்கையுடைய கட்சியா இருக்கிறீங்க, நீங்க வந்து 100 ஆண்டு பழமை வாய்ந்த கட்சி, இந்த கட்சிக்கு போனா பெருமை கிடைக்கும், இந்த கட்சியில போனா மக்களுக்கு தொண்டு செய்யலான்னு வந்தாங்க. அப்படியே அவங்களுக்கு மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய நல்ல எண்ணம் இருந்திருந்தா எலெக்ஷனுக்கு முன்னாடியே உங்களோட சேர்ந்திருக்கலாமே. நீங்க தான் வாங்க 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 எல்லாரையும் கூப்பிட்டீங்களே, அப்பயே வந்திருக்கலாமே இவங்க, வரலையே. சோ இது வந்து முழுக்க முழுக்க நீங்க வந்து தீய சக்தி அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாத்தி நீங்க வந்து இன்னைக்கு வந்து மக்களை வந்து ஒரு துயரம் அடையக்கூடிய இடத்துல வந்து எடுத்துட்டு போய் நிறுத்துற மாதிரிதான் மக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க. சோ அதனால இந்த மாதிரியான வேலைகளை செய்யாம மக்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி மக்களுக்கு நீங்க நல்லதை செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டை வந்து நீங்க வந்து முன்னேற்ற பாதையில எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த டேர்ம்ல நீங்க இன்னும் 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் கூட நீங்க வந்து முதல்வராக இருக்கலாம். மக்கள் அதற்கான வாய்ப்பை கொடுப்பாங்க. ஆனா இந்த மாதிரியான செயல்கள்ல ஈடுபட்டீங்க அப்படின்னா நீங்க தான் பவர் சென்டர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா பலரும் பவர் சென்டரா இருந்து பலரும் பல வேலைகளை செய்யறாங்க. இதை நீங்க அலோ பண்ணீங்க அப்படின்னா எப்படி இப்போ வந்து இந்த திராவிட கட்சிகளை தூக்கி எறிந்தாங்களோ, ஆட்சியில் இருந்த திமுகவையும் ஆட்சியில் இருந்த முதல்வரைய கூட தோற்கடித்தாங்களோ அதே மாதிரி மக்களை உங்களை வந்து தோற்கடிப்பாங்க அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி.